சுப்பிரமணி, தம்பி நம்ம சொந்த பந்தம்லாம் வேணும்னு தான் வெளிநாட்டுலேருந்து இங்க வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவனோட பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போலன்னு அவன் வருத்தப்பட மாட்டானா? பாரு, இப்பவே அவன் முகம் எப்படி வாடி போச்சு. என்ன சித்தி, நம்ம குடும்பத்தோட தானே போறோம். இல்லையேப்பா, செழியன் தான் ஜெய்ப்பூர் போறேன்னு சொல்லி புடிவாதம் பிடிக்கிறானே. ஜெய்ப்பூரா? ஜெய்ப்பூர் எதுக்கு? ஏதோ பிசினஸ் விஷயமா. ஏன் அந்த பிசினஸ் இன்னொரு நாளைக்கு தள்ளி வச்சுக்க கூடாதா? அன்னைக்குதான் வச்சுக்கணுமா? சுப்பிரமணி, நீ கொஞ்சம் செழியனுக்கு எடுத்து சொல்லுப்பா. நீ சொன்னா கண்டிப்பா அவன் கேட்பான். சித்தி, நான் இருக்கேன் இல்ல, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் போய் பேசிட்டு வரேன் அவன்கிட்ட. டேய் சரியா, ஏன்டா இந்த மாதிரி பண்ற? முன்ன மாதிரி அம்மா இல்ல, திருந்திட்டாங்கன்னு சொன்ன இல்ல, அப்புறம் ஏன்டா அம்மா வருத்தப்படுற மாதிரியே நடந்துக்கிறேன்? சொல்லுடா. என்னது, அம்மா மனசு வருத்தப்படுற மாதிரி நான் நடந்துக்கிட்டேனா? என்னடா சொல்றீங்க? என்ன மாப்ள, என் பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்த்து நீங்க ஜெய்ப்பூருக்கு போறீங்களாமே? மாமா, என்ன மாமா நீங்களும் அம்மா மாதிரி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? பிசினஸ்னா அப்படி இப்படி இருக்க தானே செய்யும். அது முக்கியமான ஒரு கமிட்மெண்ட் மாமா, நான் போய் தான் ஆகணும். மாப்ள, பிசினஸ் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என் குடும்பத்துல நடக்கிற முதலும் கடைசியுமான கல்யாணம் இதுதான். அதுல நீங்க எல்லாரும் குடும்பத்தோட கலந்துக்கணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லையே. ஆமாண்டா சரியா, மாமா ஆசைப்படுறது நியாயம் தானே. நல்லது கெட்டதுல நம்ம எல்லாரும் கலந்துக்கணும் தானே நம்மள கூப்பிட இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அண்ணே, நான் ஒருத்தன் இல்லைன்னா என்னண்ணே, அதான் நீங்களா இருக்கீங்கல்ல. டேய், நாங்க எத்தனை பேர் இருந்தாலும் சித்திக்கும் மாமாவுக்கும் நீ இருக்கிற மாதிரி இருக்குமா? நல்லா எடுத்து சொல்லு சுப்பிரமணி. ஏண்டா, நாளைக்கு சடங்கு சம்பிரதாயம் நடக்கும்போது அக்கா பையன் எங்கன்னா நீ வேணும் இல்லடா. அதுக்கு தானடா தம்பி அங்கிருந்து இங்க வந்து கல்யாணம் பண்றான். அப்படி யாராவது உங்களுக்கு தேவைப்பட்டா தோ சுப்பிரமணிய அண்ணன் இருக்காரு, சண்முக அண்ணன் இருக்காரு, இவங்களை யாராவது ஒருத்தர் கூப்பிட்டுக்கோங்க. ஏன்னா இவங்களும் உங்களுக்கு புள்ள மாதிரி தானே. இவங்களை மட்டும் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? டேய், இந்த விதண்டவாதம்லாம் பேசாத. நான் விதண்டவாதம் பேசல மாமா. தயவு செஞ்சு நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. அந்த பிசினஸ் மேட்டரை என்னால தள்ளி போட முடியாது. நான் ஜெய்ப்பூர் போறதுதான். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். மேரேஜுக்கு என்னால எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வரதுக்கு நான் ட்ரை பண்றேன். எல்லாரும் என்ன பிளஸ் பண்ணி அனுப்புறதை விட்டுட்டு. ஏண்டா, இதெல்லாம் நடக்கிற காரியமாடா? உள்ளூர்ல இருந்தாலே நேரத்துக்கு வர முடியாது. நீ ஜெய்ப்பூர்ல இருந்து எப்படிடா வருவ? சித்தி, அவன் சொல்றதும் நியாயமா தானே இருக்கு. அவன் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லலையே, அந்த வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு தானே சொல்றான். என்ன சுப்பிரமணி, நீ சொன்னா கேப்பான்னு பார்த்தா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? இல்ல சித்தி, நான் சப்போர்ட் பண்ண. இல்லப்பா. இல்ல மாமா. இல்ல அக்கா, பிசினஸ் முக்கியம் தானே, என்ன பண்றது? நீங்க எல்லாரும் அவசியம் கல்யாணத்துக்கு வந்துருங்க. நான் வரேன் அக்கா. மாமா, நீங்க பரவாயில்ல. ஏண்டா, இத்தனை பேர் சொல்லி நீ கேட்கவே மாட்டியா? அவரே புரிஞ்சுக்கிட்டு பேசாம போயிட்டு இருக்காரு. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிடாத. அண்ணா நீ வாண்ண. ஏய் செலியா, அம்மா சொல்றது நீ போடா. உலகத்துல எந்த மூலைக்கு நீ போனாலும் இந்த கல்யாணத்துக்கு எப்படி உன்னை வரவழைக்கிறது, எப்படி தாலி கட்ட வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஏ லீலா, கிருஷ்ணா நிக்கிறாண்டி. அவன் நின்னுட்டு போறான், பேசாம வா. லீலா, லீலா, இன்னுமா உனக்கு மேல இருக்கிற கோவம் தெரியல? லீலா நில்லு லீலா. ரோடுன்னு கூட பார்க்காம அன்னைக்கு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டேன். இதுக்கு மேலே நீ என்ன மன்னிக்கலன்னு எப்படி? வேற எப்படிதான் நான் என் காதலை நிரூபிக்க முடியும்? இத பார், நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாறாது. காதலுங்கிறது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். உடம்ப நேசிக்கிற உனக்கு மனசை பத்தி என்ன தெரியும்? மறுபடியும் ஏதாவது தில்லு முள்ளு செஞ்சு டிராமா போட்டு என் மனசுல இடம் பிடிச்சு என்ன நம்ப வச்சு கழுத்துருக்கலான்னு மட்டும் நினைக்காத. போன தடவையே உன்னால நான் நல்ல பாடம் கத்துக்கிட்டேன். இனி உன் விஷயத்துல மறுபடியும் ஏமாற மாட்டேன். உன்னால ஏமாத்தவும் முடியாது. இனிமே என் பின்னால சுத்துறதை விட்டுட்டு உன் வேலையை பாரு. நில்லடி.
மனசுல என்னடி நினைச்சிட்டு இருக்க? நான் தப்பு பண்ணவன் தான், இல்லைன்னு சொல்லலையே. அதான் பண்ண தப்பு உணர்ந்து இவ்வளவு தூரம் இறங்கி வந்து கெஞ்சுறேனே, மன்னிச்சுக்கோன்னு. இன்னும் மனசு இறங்கலன்னு எப்படி? ஏன் தப்பு பண்ணவன் திருந்த மாட்டானா? அப்படியே தான் இருப்பானா? ஏண்டி பொண்ணுங்களா இப்படி இருக்கீங்க? காதலிக்கிற மாதிரி நடிச்சப்பல நம்பின, இப்போ உண்மையாலுமே காதலிக்கிறேன் நம்ப மாட்டேங்கிறேன். ஏன்? அன்னைக்கு ஏதோ கோவத்துல இருந்த, உன் கோவம் நியாயம்தான். சரி, விட்டு பிடிச்சா சரியாயிடுன்னு பார்த்தா நீ என்னடானா அப்படியே இருக்க? இதை பார் லீலா, என் காதலை நிரூபிக்க ஒரே வழிதான் இருக்கு. ஒரு மனுஷன் சோறு தண்ணி இல்லாம 7 நாள் தான் உயிர் வாழ முடியும்னு கேள்விப்பட்டிருப்ப. என் காதலை ஏற்றுக்க உனக்கு 7 நாள் டைம் தரேன். இன்னையிலிருந்து உன் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இப்போ இருந்து சோறு தண்ணி இல்லாமல் இருக்க போகிறேன். 7 நாளைக்குள்ள என்னை தேடி வந்து என் காதலை ஏற்றுக்கிட்டேன்னு சம்மதம் சொல்லு. இல்லை 8வது நாள் உனக்காக, உன் காதலுக்காக இந்த கிருஷ்ணா இறந்துட்டான்னு தகவல் வரும். அப்போவாவது நான் பழைய கிருஷ்ணா இல்லை, திருந்தி வாழ நினைச்ச புது கிருஷ்ணா, உடம்பை நேசிக்காம உன் மனசை நேசிச்ச கிருஷ்ணாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்சா என் முகத்தை பார்த்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டுட்டு போ. இதை ட்ராமான்னு நினச்சிக்காத, சீரியஸாக தான் சொல்கிறேன். ஏய், இது யாரோட பங்களா? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்க? சொல்றேன் வா. வாட் ரோஷன், நான் அப்பவே லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பணும்னு சொன்னேன்ல. என்ன நீ வர வர 16 வயது நிலை கமலஹாசன் மாதிரி வீட்டுக்கு போனோம்னு சொல்லிட்டே இருக்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ ரோஷன். மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுல இருந்து எங்க வீட்ல பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. பேரண்ட்ஸ்னா அப்படிதான்ப்பா. நம்மளாம் யூத்து, அப்பப்போ அதை பிரேக் பண்ணோம். அதுல தான் ஒரு த்ரில்லே இருக்கு. ஸ்டூபிட் மாதிரி பேசாத. நான் என் லிமிட்டை விட்டு கிராஸ் பண்றேன்னு தெரிஞ்சா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம பிளான் ஸ்மூத்தா போகணும்னா நான் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? ஓகே ஓகே, அண்டர்ஸ்டுட். ஒன்று சும்மா நான் இவ்வளோ தூரம் கூட்டு வரல. ஒரு முக்கியமான விஐபியை இன்ட்ரடியூஸ் பண்ண தான் கூட்டு வந்தேன். விஐபியா? யாரு? வா சொல்றேன். ஏய், Now I'm in India. கனடா வரதுக்கு இன்னும் ஒரு 10 to 15 days ஆகும். I call you later. ஹாய் அங்கிள். ஹாய். அவர் தான் நான் சொன்ன அந்த விஐபி. ஹாய் ரோஷன். ஹலோ அங்கிள். இவர் தான் என்னோட அங்கிள் சஞ்சய்குமார். ஹலோ. வணக்கம். என்னை வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் இந்த பொசிஷனில் நிற்கிறேன்னா அதுக்கு காரணமே எங்கள் அங்கிள் தான். ஹே ரோஷன், என்னடா இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு? ஓ அங்கிள், நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேனே ஃபிலோமினா. ஓ எஸ் எஸ் எஸ், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். am I right? Absolutely you're right. வெரி குட் செலக்ஷன். மாடர்ன் ட்ரெஸ்ல வந்த மகாலட்சுமி மாதிரி இருக்கா. தேங்க்ஸ் அங்கிள். பட் ரோஷன் வந்து ஜஸ்ட் நவ் இப்பதான் உங்களை பத்தி சொன்னாரு. இப்போவாது என்னை பத்தி சொன்னானே. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்கேன். என்ன சாப்பிட்ற? ஐயோ, நோ ஃபார்மாலிட்டிஸ் அங்கிள். எனக்கு எதுவுமே வேண்டாம். நாங்க 2 பேரும் இப்பதான் சாப்பிட்டு வந்தோம். இட்ஸ் ஓகே, யுவர் சாய்ஸ். மகாலட்சுமி. அங்கிள், ஐ எம் ஃபிலோமினா. வந்த உடனே மாடர்ன் ட்ரெஸ்ல வந்த மகாலட்சுமின்னு சொன்னேன்ல, அந்த ஞாபகத்தில் சொல்லிட்டேன். சரி, பேர்ல என்ன இருக்கு? ரோஷன் மாதிரி ஒரு ஸ்மார்ட் அண்ட் பிரில்லியன்ட் கை உனக்கு லைஃப் பார்ட்னரா கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? ஹி இஸ் ஒன் ஆஃப் த அப்கமிங் யங்கஸ்ட் பிசினஸ்மேன், யூ நோ. அங்கிள், எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தானே அங்கிள். நீங்க இல்லைன்னா நான் எப்படி? இல்ல எனக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் ஃபிலோமினா எப்படி? சரிம்மா, உங்க வீட்ல இது எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்களா? எங்க அங்கிள், ஆல்ரெடி எனக்கு வேற ஒரு பையனோட மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கவலையே படாத ஃபிலோமினா, அந்த மேரேஜ் கண்டிப்பா நடக்காது. என்ன அவனை பாக்குற? உங்க மேட்ரு என்ன நவுட் எல்லா விஷயத்தையும் அவன் என்கிட்ட சொல்லிட்டான். இந்த உலகத்துல
உங்க லவ்வுக்கு யார் ஆப்போசிட்டா இருந்தாலும் நீ கவலைப்படாதம்மா, நான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கேன். நீ ரோஷன் கூட எப்படி வாழணும், உலகத்துல எந்த நாட்டுல வாழணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். ஐயோ டாடி கால் பண்றாரு. சரி போய் பேசு போ. அங்கிள் சொல்லுங்க டாட். எங்கம்மா இருக்க? ஆ ஆ, நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன் டாட். சீக்கிரம் வந்துருமா, டைம் ஆயிடுச்சு. ஓகே டாட், இதோ இப்ப கிளம்பிட்டேன். I'll be there in another 15 minutes. ஓகே ஓகே. ஓகே டாட், பை. என்னாச்சு? எனக்கு குவிக்கா வர சொல்றாரு, நான் கிளம்புறேன். பை அங்கிள். சரிம்மா. அவனை டிராப் பண்ணவா? இல்ல நான் ஆட்டோலயே போய்க்கிறேன், லேட் ஆயிடுச்சு. பை பை பை. ஏய் போய் ரீச் ஆயிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. ஓகே. என் செலெக்ஷன் எப்படி அங்கிள்? சூப்பர். அதெல்லாம் சரி, என்ன அங்கிள் நீங்க பாட்டுக்கு ஃபிலோமினா கிட்ட உலகத்துல எந்த கண்ட்ரியில போய் வாழணும்னு ஆசைப்படுற, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன்னு சொல்றீங்க. அவ டக்குன்னு ஏதாவது ஒரு கண்ட்ரியை சொல்லியிருந்தான்னா என்ன பண்ணிருப்பீங்க? எனக்கு இருக்க இன்டர்நேஷனல் லிங்கை வச்சு அவ ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பேன். அங்கிள், என் மேல உங்களுக்கு எவ்வளோ அக்கறை. தாய் தகப்பம் இல்லாத என்னை வளர்த்து என்கிட்ட எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம எனக்காக என்னெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் தீர்க்க போறேன்னு தெரியல. ரோஷன், இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட எந்த பிரதிபலனும் எதிர்பார்த்து எதுவும் செய்யல. பட் இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்கிறேன். என்ன அங்கிள் எதிர்பார்க்குறீங்க? உங்க ஆசையை நிறைவேற்றுறது என்னோட கடமை. சொல்லுங்க அங்கிள். நான் ஆசைப்பட்டு கேட்டதுக்கு அப்புறம் நீ மாட்டேன்னு சொல்ல மாட்டியே? ஐயோ அங்கிள், என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இருக்கு, நிறைய இருக்குடா. அதனால தான் நான் கேட்குறேன். சொல்லுங்க. இப்ப வந்துட்டு போனாலே உன் கேர்ள் ஃப்ரெண்ட் மாடர்ன் மகாலட்சுமி, ஆமா, அவ என் மனசு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா. புரியல. அவ இந்த இடத்தை விட்டு போனாலும் இன்னும் என் ஹார்ட் விட்டு போகல. சோ ஒரு நாள் அவளை நீ எனக்கு விட்டு தரணும். அவளை நீ எனக்கு விட்டு தரணும். ஏன்டா ஷாக் ஆயிட்ட? ஒரு நாள் தானே, ஒரே ஒரு நாள் தானே, அவ எனக்கு பொண்டாட்டி இருந்தா போதும். அதுக்கப்புறம் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். என்னடா, ஒரு நாள் தான்டா, ஒரே ஒரு நாள். நான் ஆசைப்பட்டுட்டேன்டா. உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. நான் கூட தான் எதிர்பார்க்கல அவ இந்த அளவுக்கு என் மனசை டிஸ்டர்ப் பண்ணுவான்னு. எனக்கு அவ வேணும். ரோஷன், இந்த அங்கிளுக்காக நீ இதை கூட செய்ய மாட்டியா? அங்கிள், ஃபிலோமினா வெளிநாட்டில் பிறந்து வளர்ந்த பொண்ணு தான். ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவா, ஆம்பளைங்களோட ஃப்ரீயாக பழகுவா. பட் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவள் சம்மதிக்க மாட்டான் அங்கிள். கரைப்பாரு கரைச்சா கல்லும் கரையும். அவ ஒண்ணு கல்லு மாதிரி ஸ்ட்ராங்கான பொண்ணு இல்லையே, அலை மாதிரி போதையில தள்ளாடுற பொண்ணு தானே. துடுப்ப சரியா போட்டா படகுல சவாரி அருமையா போகலாம். இத பார், ஒண்ணு துடுப்ப நீ போடு, இல்ல எங்கிட்ட கூட்டு வா, நான் பாத்துக்கிறேன். இந்த காரியத்தை மட்டும் நீ எனக்காக செஞ்சேனா உனக்காக நான் எது வேணா செய்ய தயாரா இருக்கேன். ஜெர்மனியில இருக்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ், அது உனக்கு ரொம்ப பிடிக்குமே, அத உடனே உனக்கு எழுதி வைக்கிறேன். இல்ல சவுத் இந்தியாவில் எனக்கு அடுத்தபடியா உன்னை ஏஜெண்டா நியமிக்கிறேன். இல்ல பணம் பதவி ரெண்டும் வேணும்னாலும் உனக்கு நான் தர தயாரா இருக்கேன். எனக்கு ஃபிலோமினா வேணும். என்ன சொல்ற? சரி அங்கிள், பட்
அவ கூட்டிட்டு வா, மத்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். யோசனை பண்ணாம போடா. அண்ணே நல்லபடியா போயிட்டு வாண்ணே. ம் ஏண்டா நான் அவ்வளவு சொல்லியும் ஜெய்ப்பூர் போறதுல இவ்வளவு பிடிவாதமா இருக்கு. அம்மா பேச்சுக்கு மரியாதையே இல்லையா? என்னம்மா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்கீங்க? நானும் ஜாலி ட்ரிப்பா போறேன், பிசினஸ் விஷயமா தானே போறேன். நல்லபடியா போயிட்டு வாடான்னு வாழ்க்கறத விட்டுட்டு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுனா என்னமா அர்த்தம்? சரியா சப்பாத்தி கட்டி தரவா? பசிக்கும் போது சாப்பிட்டுக்கிறியா? சித்தி, அண்ணன் போறது ஃப்ளைட்ல, வேணுங்கிறத அவங்களே கொடுப்பாங்க. ஏண்டி நானே அவனை போக வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ சப்பாத்தி கட்டி கொடுக்குறேங்கிற? விட்டு ஏர்போர்ட்டுக்கே போக போல் இருக்கு. அக்கா நம்ம எவ்வளவு எடுத்து சொல்லியும் அவன் தான் பிடிவாதமா போறே நிக்கிறானே, வேற என்னக்கா பண்ண முடியும்? மா, பிரான்சிஸ் அங்கிள் கூட கல்யாணத்துக்கு வரலன்னு இவ்வளவு வருத்தப்பட மாட்டாரு. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவனோட வருத்தத்தை அவன் வெளியில காட்டிக்க மாட்டான், மனசுக்குள்ளேயே தான் வச்சுப்பான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன சரியா புறப்படலாமா? வாப்பா, உன் ஃப்ரெண்டு மாமன் பொண்ணு கல்யாணத்துக்கு இல்லாம ஜெய்ப்பூர் போறேங்கிறான், கொஞ்சம் சொல்ல மாட்டியா நீ? அவன் பிசினஸ் விஷயமா தானே போறான். கல்யாணத்துக்கு நீங்க போயிட்டு வாங்க, அவங்க ஃபார்மாலிட்டிக்காக எல்லாரும் வரணும்னு சொல்லுவாங்க, அதுக்காக எல்லாரும் போயிட முடியுமா? என்னப்பா நீ இப்படி பேசுற? கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான்ப்பா நடக்கும், அதை நம்ம மறுபடியும் பார்க்க முடியுமா? நீங்க வேற ஆண்டி, இன்னைக்கெல்லாம் கல்யாணத்தை வீடியோவில் எடுத்து வச்சுட்டு சிடியில் திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரியும் போயிட்டு வரட்டும், அப்புறம் வந்து வீடியோவில் பார்த்துக்கிட்டோம். கரெக்டா சொன்னடா. அப்புறம் போரூர்ல இருக்க பாலாஜி ஏஜென்சி ஆர்டர் பண்ணிருந்தாங்க, அது கரெக்டா டெலிவரி பண்ணிடணும். சரி. அதுக்கப்புறம் பேங்க் மேனேஜர்ட்ட மீட்டிங் இருக்கு, அது கண்டிப்பா அட்டென்ட் பண்ணிடுறா, மறந்துடாத. சரி, அட்டென்ட் பண்ணிடுறோம். சொல்லு. விஷ்ணு பில்டர்ஸ்ல இருந்து கொட்டேஷன் கேட்டிருந்தாங்க, அதையும் கரெக்டா கொடுத்தணும். சரியா? டேய், நான் ஒருத்தனே எத்தனை வேலையிட பார்க்க முடியும்? நான் வெளியே அலைஞ்சிட்டு இருந்தா கம்பெனி யார் பாத்துக்கிறது? டேய், அதான் அம்மா இருக்காங்களே, அம்மாவை கம்பெனில உட்கார வச்சுட்டு நீ மத்த வேலையெல்லாம் பாத்துக்கோ. டேய் என்னடா நீ என்ன போய் கம்பெனியை பார்த்துக்க சொல்ற? நீங்க சும்மா உட்கார வேணாமா, ஒரு முதலாளியா உட்காருங்க. அண்ணே, அம்மா பாத்துக்கலன்னா என்ன, நான் பாத்துக்கிறேன். டேய் சரியா விடுறா, அவங்களே தொந்தரவு பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன். சரி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். அண்ணே, ஜெய்ப்பூர்ல இருந்து வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வருவ? உனக்கு என்ன வேணும்னு கேளு. ஏன் 2 ஒட்டகம் வாங்கிட்டு வரட்டா? போன எனக்கு கண்ணாடி கல் வச்சு டிசைன் போட்ட சுடிதார் இருக்கும்ல, அது வாங்கிட்டு வா. அவ்வளவுதானே, வாங்கிட்டு வரேன். மா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சித்தி, நான் கிளம்புறேன். பாய்டா. போடா போலாம். அக்கா என்னக்கா, செழியனை ஜெய்ப்பூர் போக விடாம தடுக்க நம்ம போட்ட பிளான்லாம் வீணா போச்சு. குமாரசாமியோட சொத்துக்கெல்லாம் வேற யாரோ வாரிசாவ போறாங்க. அது நடக்காது. அவனோட சொத்துக்கு வாரிசு செழியன்தான். அது எப்படிக்கா? செழியன் தான் ஜெய்ப்பூர் கிளம்பிட்டானே, அவன் எப்படி மாப்பிள்ளையாவான்? ஜெய்ப்பூருக்கு போறவனை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நான் வரவழைப்பேன். நான் ஆசைப்பட்டதை நிறைவேற்றியே காட்டுவேன்.